நம்ம இந்த ஏரியாவில் பார்க்க போகிறது ஆர்கிடெக்சர் பாரில் வந்து இருக்குது ரூம் அண்ட் ஏரியா கேட்டகரியில் ரூம் செப்பரேட்டாக ரூம் டைப் ரூம் இது சம்பந்தமாக இது 3 சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இது வந்து அப்ளை பண்ணுறேன்னா L1 ஆர்கிடெக்சரல் போகணும். அது கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்னு சொல்கிறோம். நான் L1 கொடுத்துருக்கேன். இதில் வந்து நீங்கள் இப்போ ரூம் அப்ளை பண்ணும்போது ரூம் இந்த கேட்டகரிக்கு போயிட்டு அப்ளை இங்கே வந்து எந்த ஃபுல்லாக வந்து என்க்ளோஸ்ட் இல்லாமல் ஃபுல்லாக பவுண்டரியால் கவர் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகே, இது கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இது நம்மளுக்கு தேவை பெட்ரூம் தான். பெட்ரூம் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெட்ரூம் பண்ணு. ஓகே, அடுத்து நீங்கள் இதில் வந்து ரூம் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். 100 வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து செய்ய வேண்டியது இது வந்து நாட் என்க்ளோஸ்ட் ஏரியா, மூடப்படாத இடம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்துக்கு ரூம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா இதுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த தொண்டில் வந்து ரூம் செப்பரேட்டர் இந்த கிளிக் ஆப்ஷன் வைத்து நீங்கள் அதை ட்ரா பண்ணணும். அதை பாருங்கள். L1 ஆர்கிடெக்சரல் வியூ. இப்போ போங்க ரூம் கிளிக் பண்ணின்னு சொன்னால் பாருங்கள், இதில் வந்து இதில் பவுண்டரியை காட்டாது. அதுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் ரூமை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. இது வந்து இப்போ நாட் என்க்ளோஸ்ட். இதை நீங்கள் சரி செய்யறேன்னு நினைச்சா ரூம் செப்பரேட்டர் வைத்து இவ்விடத்துல இருந்து ட்ரா பண்ணுங்க. அதே மாதிரி இவ்விடத்துல ஒரு லைன். ஓகே, இதை ட்ரிம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணி பாருங்க இந்த பார்டரில். ஓகே, இதை வந்து நீங்கள் போச் ஏரியான்னு கொடுக்கலாம். இதை நீங்கள் இப்போ கிளிக் டிலீட் கொடுத்துட்டு இதை டிலீட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ரூம் ஒன்று செக் பண்ணுவோம். ஓகே, அதில் ஆல்ரெடி இருக்கிறதுல பாருங்க. இப்போ என்ன பார்டர் ஓகே நாட் என்க்ளோஸ்டு வந்து கிளியர் ஆகிட்டு. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஏரியாவை பாருங்க. இப்படி பவுண்டரி லைன் வச்சாங்கன்னா ஃபுல்லாக இங்கெல்லாம் கிளிக் ஆகுது. இதெல்லாம் வந்து நீல லைனில் வாரதெல்லாம் வந்து இப்போ வந்து ரூம் ஆட் பண்ணுவோம். இது ஓகே, இதில் வச்சிங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ரூம் செப்பரேட்டர். ஓகே ஆப்ஷன் இதுவும் ஓகே. அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவும் ஓகே. இது வந்து நாட் என்க்ளோஸ்ட். இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. இதெல்லாம் வந்து டாய்லெட் மேக் பண்ணுறேன். பாத் அண்ட் டாய்லெட். ஓகே, இதுவும் பாத்ரூம் அண்ட் டாய்லெட். நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு லிவிங் ரூம். ஓகே, இல்லை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இந்த நாட் என்க்ளோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாத ஏரியா வாலெல்லாம் அதுக்கு நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கிடெக்சர் ரூம் கேட்டகரி இங்கே வச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து நாட் என்க்ளோஸ்ட். ரூம் இஸ் நாட் ப்ராப்பர்லி என்க்ளோஸ்ட். இதை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் ஓகே. கிரியேட் பண்ண இந்த பார்டர் வந்து இந்த ரெட் லைன் பார்டர் ஃபுல்லாகும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக செஞ்சு கேட்குறேன். ஆர்கிடெக்சர் ரூம் செப்பரேட்டர் இதுக்கு போய்த்து உங்களுக்கு இது எல்லாமே இவ்விடத்துல இருந்து நான் ஓகே சரி இதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன் ரூம் செப்பரேட்டர். இப்போ நீங்கள் சொன்னால் நான் ஓகே. அதை நீங்கள் செக் பண்ணி சொல்கிறேன்னா பாருங்கள். இது வந்து போச் ஏரியான்னு கொடுப்பேன். போச் ஏரியா
1 கொடுக்கணும். இப்போ வந்து நீங்க இது வந்து ஆல்ரெடி கிரியேஷன் இதுல வந்து நீங்க விசிபிளா இருக்கிற ரூமுக்கு என்னென்ன செஞ்சா ஏரியா அதுல வால்யூம் எல்லாத்தையும் நீங்க விசிபிள் ஆகலாம். ரூம் டாக் இருந்தாச்சு ரூம் டாக் வித் ஏரியா கொடுத்தீங்கன்னு சொன்னா ஏரியா விசிபிள் ஆகும். இங்க பாருங்க கோச் ஏரியா இது வந்து ரூம் டாக் வித் ஏரியா 192 ஸ்கொயர் ஃபீட் இந்த ஏரியா ஒவ்வொன்றும் நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த லைனை வந்து பாருங்க இதுக்கு இப்போ ஓகே ரூம் டாக் வித் கொடுக்குறேன் 286 ஸ்கொயர் ஃபீட் தான். இதை நீங்க ரூம் டாக் செப்பரேட்டர் ரூமை டிலீட் பண்ணீங்கன்னு சொன்னா அது நாட் என்க்ளோஸ்டு அது வந்து விசிபிள் ஆகாது. இப்போ இதில் பர்பஸ் விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது ரூம் செப்பரேட்டர் இப்போ ஓகே ரூம் ஓகே அடுத்தது டெக் ரூம் இதில் வந்து டெக் பண்றது ரூம் அதே மாதிரி டெக் ஆல் அதில் வந்து டெக் ஆல் நாட் டெக் இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இது நிறைய ஆப்ஷன் இருக்கு. எம்ஏபி சம்பந்தப்பட்டது மற்றது ஸ்ட்ரக்சரல் சம்பந்தப்பட்டது மற்றது ஆர்கிடெக்சரல் சம்பந்தப்பட்டது இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒண்ணுமே டச் சிஸ்டத்துல இல்ல டோர் விண்டோல. இதை நீங்க என்ன செய்யலாம் இந்த ஆப்ஷன் போயிட்டு டெக் ஆல் நாட் டெக் கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுல எனக்கு விண்டோவுக்கு டெக் டச் ஆகணும்னு சொன்னீங்கன்னா விண்டோ டெக் கொடுத்துட்டு அப்ளை ஓகே பண்ணீங்கன்னா எல்லா விண்டோவுமே டெக் நாட் வந்து விழுந்துடும் 24% வந்து விழுந்துருக்கு. ஓகே இதை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இதை கொடுத்துட்டு இந்த டைப் ஆஃப் விண்டோ கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே இதில் வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது இதை கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இங்க வந்து எடிட் ஆகி போனீங்கன்னு சொன்னா இதில் 24 தானே இருக்குது. இதை வந்து நீங்க W1 சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகுமா பாருங்க. ஓகே அப்ளை ஓகே பாருங்க எல்லாமே அந்த டைப் ஆஃப் விண்டோ வந்து W1 தான். FL ஃபேன் லைட்னு சொன்னீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் விசிபிள் கொடுத்துட்டு எடிட் பண்ணிட்டீங்க 18 இதில் வந்து நீங்க FL கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். ஓகே அடுத்தது வந்து நீங்க செய்ய வேண்டியது இதுல டோருக்கு வந்து மார்க் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதே ஆப்ஷன் தான் டைப் ரூம் போயிட்டு இதுக்கு போயிட்டு டோர் டைப் கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்ளை ஓகே இது பாருங்க விசிபிள் ஆகுது. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் போயிட்டு விசிபிள் கொடுத்து இதை வந்து மார்க் நீங்க மாற்றணும்னு சொன்னீங்கன்னா இங்க போயிட்டு மாற்றலாம். 22 இந்த ஆப்ஷன் இருக்குது அதிலே மாற்றலாம். நீங்க இவ்விடத்திலே மாற்றலாம். நீங்க மார்க் இந்த இருக்கு இது வந்து D1 அது என்ன ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகும். ஓகே இப்போ நம்ம பார்த்தது ரூம் செப்பரேட்டர் டெக் ரூம். இன்றைய கிளாஸ் இவ்வளவுதான். அடுத்து வரும் கிளாஸ்ல இன்னும் ஒரு டாபிக்கோட சந்திப்போம்.